டாப் 10 பாயிண்ட்ஸில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 1980களோட பிகினிங் காலகட்டத்தில் வந்து இளையராஜா அவர்கள் இசையமைச்சு கங்கை அமரன் சார் எழுதி பாடின ஒரு பாட்டை பார்க்கலாமாங்க. இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு இந்த பாட்டிலேருந்து சில அர்த்தம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. இந்த பாடல்களோட பிகினிங்கில் நம்ம போகாமல் பாட்டோட மத்திய பகுதியிலேருந்து போயிட்டு திருப்பி பிகினிங்க்கு நான் வரேன். இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா, இல்லை இந்த பாட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம். பாட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. பந்தலும் மேடையும் போட்டுக்கிறான், ஒரு துண்டையும் தோளில் மாட்டிக்கிறான், ஓட்டுகள் போட்டிட கேட்டுக்கிறான், அதை போட்டதும் புத்திய மாத்திக்கிறான். எல்லாமே வேஷம்தான், ஏதேதோ கோஷம்தான், எங்கேயும் தில்லு முள்ளு திண்டாடுது தேசம்தான். என்னாலும் கோழைகளா எதுக்கு வாழணும், அப்பாவி மனுஷனெல்லாம் சிவப்பா மாறணும், ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்லை புத்தனும் இல்லை. ஹே ஹே. அடுத்து பேராகிராஃபுக்கு போகிறோம். ஆக்சுவலாக அடுத்தது வந்து மெயின் வரி வரும், பட் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பேராகிராஃபுக்கு போகலாம் வாங்க. எத்தனை எத்தனை சாமியடா இதில் என் மதம் உன்மதம் சண்டையடா, எத்தனை எத்தனை சாமியடா இதில் என் மதம் உன்மதம் சண்டையடா. கல்லான தெய்வங்கள் காணாம நின்னாச்சு, எல்லோரும் கோவில் கட்டி இங்கே இப்போ என்னாச்சு. தன்னால் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் திருந்தணும், இல்லாட்டி நடந்ததுக்கு பின்னால வருந்தனும். அஞ்சுவதென்ன கெஞ்சுவதென்ன புண்ணியம் இல்லை. ஹே ஹே ஹே. கெஸ் பண்ணிட்டீங்களா என்ன பாட்டுன்னு? அருமையான வரிகள் இல்லை? கரெக்ட். பாட்டோட பிகினிங்கு போகலாம் வாங்க. எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனா குருடங்க தான். நம்ம நாட்டிலே நடு ரோட்டிலே காட்டிலே வீட்டிலே எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனா குருடங்க தான். பொன்னான பாரதம் புத்தி கெட்டு போச்சுடா, சொன்னானே பாரதி சொன்னதென்ன ஆச்சுடா. எல்லாரும் இந்நாட்டு மன்னனில்லை அப்படின்னு வரும். ஸோ அந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லையா? காலங்கள் தான் மாறி இருக்கு, ஆனால் காட்சிகள் எதுவுமே மாறல. இப்போ 45 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து, இன்னமும் அதே நிலைமை தான் இருக்குது. நீங்கள் அந்த பாட்டிலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர் எழுதுகிறப்போ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நிலைமை இருந்தது, அப்போ ஒரு 40 வருஷத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த கடந்த 80, 60 இல்லை 70 வச்சுக்கோங்க, காலங்கள் மாறி இருக்க தவிர மக்களும் மாறல, ஆட்சியாளர்களும் மாறல, எதுவுமே மாறல.